சார் இந்த கிரெடா எக்ஸ்போ வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு காமன் மேனுக்கு கன்சியூமருக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்? இந்த கிரெடா எக்ஸ்போ வந்து 80 டெவலப்பர்கள், டாப் டெவலப்பர்கள், குவாலிட்டி டெவலப்பர்ஸ் ஆஃப் சென்னை இங்கே வந்து அவங்களுடைய ஸ்டால் போட்டு அவங்களுடைய எல்லா ப்ராஜெக்டும் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க. இந்த இந்த எக்ஸிபிஷனில் யாருக்கு வீடு கிடைக்கணும்னு நினைக்கிறாங்களோ, என்ன பட்ஜெட் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களது இங்கே வந்தால் அவங்களுக்கு வீடுகள் கிடைக்கும். எதற்காகனா 15 லட்சம் ரூபாயில இருந்து 15 கோடி ரூபாய் வரைக்கும் உண்டான வீடுகளோ இல்லை வில்லாஸோ இல்லை மனைகளோ இங்கே வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அதனால் எல்லாருக்கும் வந்து இந்த இடத்துல சொல்யூஷன் கிடைக்கும். வீடு வேணும், வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு சிறப்பான இடம். ஸோ ஒன்று வந்து இங்கே எல்லா டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்டும் அவைலபிளாக இருக்குது. ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, பேங்கர்ஸ் கூட இங்கேயே இருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து பேங்கர்ஸ் கிட்ட என்ன, அவங்களுடைய வருமானம் என்ன, அவங்களுடைய சேலரி என்ன, அவங்க என்னென்ன வேற கடன் வச்சிருக்கிறாங்க, அதனால் எனக்கு என்ன எலிஜிபிலிட்டி வரும், நான் என்ன வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கும் அந்த இடத்துல வந்து தெரிஞ்சிடும் என்ன பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ எலிஜிபிலிட்டி இருக்கு, இதை வச்சு நம்ம கையில் சொந்த காசு எவ்வளோ போட்டு நம்ம என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்றதுக்காக இது ஒரு நல்ல ஒரு இடம். மூணாவது பாயிண்ட் என்னன்னா, இங்க இருக்கிற டெவலப்பர்ஸ் வந்து எல்லாருமே வந்து ஒரு டிசிப்ளின்டு டெவலப்பர்ஸ், எல்லாமே வந்து ரேரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட்ஸ். ரேரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட்ஸ்னாலே வந்து தைரியமா யார் வேணாலும் வாங்கலாம். ஏன்னா கவர்மெண்ட் வந்து அந்த டைம்ல இருந்தே மக்களை வந்து பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த ரேரா அமைப்பை கொண்டு வந்துச்சு. ஸோ நாங்கள்லாம் ரேரால ரெஜிஸ்டர் பண்ண ப்ராப்பர்ட்டி மாத்திரம் தான் இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணணும். அன்அப்ரூவ்டு லேண்டோ, அன்அப்ரூவ்டு பில்டிங்ஸோ இல்லை ரேரால ரெஜிஸ்டர் பண்ணாத இடமோ இங்கே இருக்காது உங்களுக்கு. ஸோ அதனால தைரியமாக வந்து இங்கே வந்து வாங்கலாம். இதில் மினிமம் இவ்வளோலேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் இருக்கா, அதை பற்றி சொல்ல முடியுமா? இப்போதான் நான் சொன்னேன் உங்களுக்கு 15 லட்சத்து ரூபாயில இருந்து 15 கோடி ரூபாய் வரைக்கும் இருக்குங்க. சிட்டிக்குள்ள இருக்கிற பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ஸ்ல 15 கோடியிலும் இருக்கு. இல்ல நீங்க அவுட்ஸ்கட்ல போயிட்டு ஒரு லேண்ட் வாங்கி அப்புறமா நம்ம கட்டிக்கலாம்னா மனைகளும் இருக்கு. இன்னும் அஃபோர்டபுள் ஹவுசிங் கூட இருக்கு. இன்னும் கம்மி பட்ஜெட்லயே வீடுகளே கிடைச்சா கூட பிளாட்ஸ் கூட கிடைக்கும். சார் இப்போ போஸ்ட் கோவிட், அதாவது கடந்த 2 வருஷமா ரியல் எஸ்டேட் வந்து அது எவ்வளோ பூம் ஆயிக்கதா சொல்றாங்க. குறிப்பா நிறைய பேர் வந்து வீடு வாங்குறதுக்கான முயற்சிகள்ல கடந்த 2 இயர்ஸ்ல ஒரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகுறத பார்க்கணும். அது எந்த அளவுக்கு இந்த ஆண்டு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கீங்க? அதாவது வீடு வாங்கணும்னு சொல்றது வந்து யாருக்குமே வந்து ஒரு அர்ஜென்ட்டான ஒரு அவசரமான ஒரு தேவைன்னு கிடையாது. இப்போ எப்படி ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகணுங்கிறதோ அது மாதிரி கிடையாது. அதனால வீடு வந்து ஒரு கரெக்டான ஒரு மைண்ட் செட் ஆகணும் மக்களுக்கு. அவங்களுக்கும் அவங்களுடைய அந்த அந்த ஒரு சிச்சுவேஷன் வரும்போது எல்லாருக்கும் அந்த ஒரு உணர்வுகள் வரும். நம்மளும் வீடு வாங்கணும் பண்ணணும். அந்த மாதிரி வந்து கோவிடுக்கு அப்புறமா எல்லாருக்கும் வந்து ஒரு ஆர்வம் வந்துச்சு, நம்மளுக்கு சொந்த வீடு இருக்கணும்னு. அதனால வந்து வீடுகள் விற்பனைகள் நிறைய ஆக இப்போ இந்த மார்க்கெட் வந்து இப்போ நல்லா நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து இன்னும் அடுத்த 4-5 வருஷங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு இண்டஸ்ட்ரியா, எல்லா ரியல் எஸ்டேட் எப்பவுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். பட் இப்போ வந்து இது அப்ஸ்விங்ல இருக்கு. ஸோ யார் வீடு வாங்கணும்னு நினைக்கிறோமோ சீக்கிரமா வாங்கிட்டா பெட்டர். இன்னும் போக போக விலைகள் ஏறும். பேர் சார்? முகமது அலி. நான் வந்து கிரெடா சென்னையோட பிரசிடென்ட்.